ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரவை தோசை தான் பார்க்க போறோம். தோசை மாவு இல்லைங்கிற கவலையே வேண்டாம். ரவை தோசை ஈஸியா செஞ்சிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா, ஒரு கப்பு ரவை எடுத்து வச்சிருக்கோம். அது கூடவே நறுக்கிய பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சமா கேரட் துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சோட கருவேப்பிலை, கொத்தமல்லி, நான் ஒரு மிளகாய் சேர்த்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். அதுல ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு இதுக்கு ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா ஒரு 1/2 கப்பு வந்து மைதா சேர்த்துக்கலாம். அதுக்கு பிறகு நம்ம நறுக்கி வச்ச கேரட் போட்டுக்கலாம். வெங்காயமும் சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்ச கொத்தமல்லி, கருவேப்பிலை, மிளகாய் எல்லாம் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி கலந்துக்கலாம். தண்ணி கலந்து நல்லா தண்ணி போல தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கணும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்போ தண்ணி போல கரைச்சி வச்சுக்கணும். அப்பதான் தோசை ஊற்றும் போது நல்லா கிறிஸ்பியா வரும் தோசை. கரைச்சி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். அப்பதான் ரவை நல்லா ஊறி வரும். கல் அடுப்புல வச்சாச்சு. கல்லு நல்லா காஞ்ச பிறகுதான் தோசை மாவு வந்து ஊற்றணும். ரவை நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். நல்லா கலக்கிட்டு ஒரு கரண்டியில மாவு எடுத்து நல்லா பறக்க ஊற்றணும். தோசையில கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட்டு இதெல்லாம் வந்து பிள்ளைங்க சாப்பாட்டுல வந்து ஒதுக்கி வைப்பாங்க. இப்படி தோசையோட சேர்த்து கொடுக்கும்போது நல்லா சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியாவும் இருக்கும். இப்போ நம்ம நெய் வேணா நெய் ஊற்றிக்கிடலாம், எண்ணெய் வேணா எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். மேட்டாக்ல நல்லா கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். தோசை வந்து நல்லா வெந்த பிறகுதான் இதை திருப்பி போடணும். வேக கொஞ்சம் லேட் ஆகும். சைடு ஓரத்துல நல்லா பொன்னிறம் வச்சு இப்படி நல்லா அந்த சைடுலாம் எடுத்து விட்டுட்டு தோசையை திருப்பி போட்டுக்கலாம். நல்லா சூப்பரா வெந்திருக்கு. நல்லா பாருங்க, நல்லா மொறு மொறு நல்லா பொன்னிறமா வெந்திருக்குது. தோசை எடுத்துக்கலாம். வெந்துச்சு பாருங்க, இவ்வளவு அழகான தோசை. இது கூட தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி எது வேணா வச்சு நீங்க பரிமாறிக்கலாம். நாம இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சிருக்கிறோம் தோசைக்கு. ரவா தோசைய தேங்காய் சட்னியோட நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். வாங்க நீங்களும் சாப்பிடலாம். இந்த ரவா வீடியோ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் உங்க வீட்டுல இதை ட்ரை பண்ணி பாருங்க. எங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.